நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து கிறிஸ்தவர்கள் வந்து பேசிட்டு இருக்காங்களாம். நபிகள் நாயகத்திட்ட மஸ்ஜித் நபவியில வந்து கிறிஸ்தவ சமுதாயத்தினர் வந்து என்ன செய்றாங்க, பேசிக் கொண்டிருக்கிறார்களாம். பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த கிறிஸ்தவர்களுடைய பிரேயத்தை வந்துருச்சான். பள்ளிவாசல்ல பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது கிறிஸ்தவர்களுடைய அந்த வணக்கம் செய்வதற்குரிய நேரம் வந்து விட்டலாம். உடனே அவங்க வந்து நபிகள் நாயகம் புரிஞ்சுக்கிட்டாங்களாம். ஆகா, இவங்க நெளிகிறாங்க, அவங்க வணக்கத்துக்குரிய நேரம் ஆச்சுங்கிறதுனால ரொம்ப என்ன செய்யறதுன்னு யோசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம், கவலைப்படாதீங்க, நீங்க இங்கேயும் உங்களுடைய பிரேயர் பண்ணிக்கிறங்க மஸ்ஜித் நபவியிலேயே, என்னுடைய பள்ளிவாசல நீங்க என்ன செஞ்சுக்கிறீங்க, உங்களுடைய வழிபாட்டு முறையப்படி நீங்க வணங்கிக்கிறங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பார்த்தீர்களா, இது வல்லவா மனிதநேயம். இப்படி ரசூலுல்லாஹ்வுக்கு புகழ் சேர்க்கிறோங்கிற பேர்ல இது இஸ்லாமிய நிகழ்ச்சி, இஸ்லாமிய நிகழ்ச்சி என்ற பெயரில் இது வந்து ஒளிபரப்புறாங்க. இது மாதிரியான ஒரு சம்பவம் ரசூலுல்லாஹ் காலத்துல நடந்துச்சா? யாராவது பேசிட்டு இருந்தாங்களா? அப்ப வந்து பள்ளியில போய் தொழுவ சொன்னாங்களா? இந்த சம்பவம் நடக்கல. அது இது நல்லதும் கிடையாது. இஸ்லாம் என்பது வந்து அது ஒரு கொள்கை, அந்த கொள்கைக்கு ஏற்றபடி தான் ரசூலுல்லாஹ் நடப்பாங்களே தவிர அதுல காம்ப்ரமைஸ் வளைஞ்சு கொடுக்கறதுலாம் கிடையாது. இஸ்லாமிய கொள்கையை பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்லுதுன்னா, லா இலாஹன்னு சொல்லுது, வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம். அல்லாஹ் வணக்கத்துக்குரியவன், மற்றவங்க வணக்கத்துக்குரியவங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் கிடையாது. வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்று சொன்னா அதுக்கான எந்த விதமான ஒரு அனுமதியும் அங்கீகாரமும் இஸ்லாம் சட்டப்படி வழங்காது. அப்படி இருக்கும் பொழுது வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வுக்கு மாத்திரம் வணங்கப்பட்ட ஒரு கட்டப்பட்ட ஒரு பள்ளிவாசல், அன்னல் மசாஜிதுல் இல்லா, பள்ளிவாசல்கள் எல்லாமே அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. ஃபலா ததுவு மஅல்லாஹி அஹதா, எனவே அல்லாஹ்வோடு யாரையும் அழைக்காதீர்கள். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொன்னா, பள்ளிவாசலை பத்தி இது அல்லாஹ்வுக்கு சொந்தமானது, இதுக்கு உரிமையாளர் அல்லாஹ், ரசூலுல்லாஹ் கிடையாது. அந்த பள்ளியில அல்லாஹ்வுக்கு சொந்தமான பள்ளியில அல்லாஹ்வை தவிர யாரையும் அழைக்க கூடாது. அதான் சரியான நிலைப்பாடு. பள்ளிவாசல்ல வந்து மற்ற தெய்வங்களை அழைக்க முடியாது, மற்ற தெய்வங்களை வழிபடுற இடத்துல போய்கிட்டு அல்லாஹ்வை அழைக்க முடியாது. அது அவரவர்களுடைய ரைட் அவர்களுக்கு கொடுக்கணும். அதுதான் மனிதநேயத்தை உண்டாக்குனாங்களே தவிர இதுல வந்து நீங்க பண்ணிக்கிட்டு போங்க, நீங்க இங்க சர்ச்சில் செய்யற வழிபாட்டை பள்ளிவாசல்ல பண்ணுங்கன்ற சொல்ல சொன்னதும் இல்ல. எந்த ஒரு சர்ச்சுக்குள்ளேயும் நுழைஞ்சு நீங்க எல்லாம் தொழுதுக்கிறங்க நமக்கு அனுமதி கொடுக்கவும் இல்லை. அவரவர் லக்கும் தீனுக்கும் வலிய தீன் தான், அவங்கவுங்க மார்க்கத்தை அவங்க கடைபிடிச்சிட்டு போகணுமே தவிர ஒருத்தர் வந்து இன்னொருத்தருக்காக தன்னுடைய மார்க்கத்தை விட்டு கொடுக்கணும், வளைஞ்சு கொடுக்கணும் என்ற சித்தாந்தத்தை ரசூலுல்லாஹ் சொல்லவே இல்லை. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர்ல வந்து இப்படி ஒரு கதையை மீலாது விழாக்களுக்காக வேண்டி பிற மதத்தவர்களை கவர்றதுக்காக வேண்டி இந்த தத்துவத்தை வந்து தப்பான ஒரு தத்துவத்தை மக்கள் மத்தியில் விதைக்கிறாங்க. இது எந்த வகையிலும் சரியே வராது. இதனால எந்த ஒரு மனிதனையும் ஏற்படாது.